வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, 2299 கிராம உதவியாளர் பணிகளுக்கு உண்டான நிரப்ப அரசு அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு அப்டேட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, தினமணி நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும், இந்த வேலைவாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது எந்தெந்த மாவட்டத்தில் வேக்கண்ட் இருக்குது, உங்கள் மாவட்டத்தில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. எந்த மாவட்டத்தில் வேணாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அதேமாரி எலிஜிபிள் கேட்டகரி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு. கிராம நிர்வாக உதவியாளர், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா விஏஓவுடைய அசிஸ்டண்ட், உதவியாளர்னு சொல்லுவாங்க, அசிஸ்டண்ட்னு சொல்லுவாங்க, ஏஇ போஸ்ட்டும்பாங்க. அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பெயர்களில் கொண்டு அழைப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நிறையப்படியான விஷயங்கள் இருக்குது. பணம் நிறையா புழக்காட்ட ஆடக்கூடிய ஒரே வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு. ஏன்னா ஒரு லேண்ட் ஒன்று அளக்கணும் அப்படின்னாலும், நெக்ஸ்ட் வந்து ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறாங்க அப்படின்னாலும், விற்கிறாங்க அப்படின்னாலும் விஏஓ இல்லாமல் முடியாது. அதேமாரி விஏஓ உதவியாளர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய இயலாது. அதுக்கேற்ற மாரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடைபெறும். முடிஞ்ச வரைக்குமே 38 மாவட்ட வாரியாக ஒன் பை ஒன்னாக பொறுமையாக அறிவிப்பாங்க. நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே ஒன் பை ஒன்னாக அறிவிப்பு கொடுக்குறோம். ஓகேங்களா? வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். 2299 கிராம உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்ப அரசு அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பை நழுவ விடாத பார்த்துக்கோங்க. தமிழகத்தில் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் பணிகளை நிரப்புவதற்கு புதிய அறிவிப்பை தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது அப்படிங்கிற அறிவிப்பை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான். ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காத 2025 ஒரு சூப்பரான ஒரு மாபெரும் அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா எலிஜிபிள் கேண்டிடேட் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு அர்த்தம். அதேமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இது என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு உடனடியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க, தமிழகத்தில் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு புதிய அறிவிப்பை தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது அப்படிங்கிறத ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நிறுவனம் தமிழ்நாடு வருவாய்த்துறை, அதாவது வருவாய் வரக்கூடிய துறை வருவாய்த்துறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணி கிராம உதவியாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 2299 காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இது இன்னும் போக போக அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஊரில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது எதுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னா, உங்களுடைய மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றார் போல் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். கம்மியாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து வேக்கண்டை விட்டுட்டு அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் போட்டி போடுவாங்க. என்றைக்குமே அதிகமாக இருக்கிற இடத்த விட்டுட்டு கம்மியாக இருக்கிற இடத்துல தான் போட்டி போடணும். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் வந்து வின் பண்ணிக்கிறாங்க. இப்போ வேக்கண்டை வந்து எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து ஓகேப்பா இங்கே போடலாம், நமக்கு கிடைக்கும், வேக்கண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வராங்க. அப்படி வந்து தாட்டு கிடையாது. எங்கே வந்து வேக்கண்ட் கம்மியாக இருக்குதோ அங்கே தான் வந்து நம்ம வந்து போடணும். நீங்கள் சொல்கிறது எதுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னா, வேலையெல்லாம் கிடைச்சி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து
ஊருக்கெல்லாம் மாற்றி போடுறாங்களே, இந்த ஊர் வேணும் இந்த ஊர் வேணும்னு, அதுமாரி இருக்கிறப்ப வேணுமா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்படி வந்து மாற்றக்கூடாது. எந்த இதுவோ வேக்கண்ட் கம்மியாக இருக்குதோ அங்கே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து எங்கெங்கே காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். மாவட்டங்கள் வாரியாக காலி பணியிடங்கள் விவரங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அரியலூர் 21 வேக்கண்டு, சென்னை 20, செங்கல்பட்டு 41, கோயம்புத்தூர் 61, கடலூர் 66, திண்டுக்கல் 29, தருமபுரி 39. நிறையா பேர் இந்த தருமபுரி தாங்க கேட்டுகிட்டே இருந்தீங்க. நிறைய கால்ஸ் கூட தருமபுரியிலேருந்து தான் நிறையா வந்துச்சு. தருமபுரி வந்திருக்கு, பார்க்கலாம். சேலத்துக்கு எவ்வளோ வேக்கண்டுன்னு பார்க்கலாம். தருமபுரி, சேலம், இந்த ஈரோடு, இந்த நாகப்பட்டினம், இந்த நாமக்கல், ராமநாதபுரம், இதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு, விஏஓ ஆகிறதுக்கு. அதுக்கு நான் வந்து விஏஓ உதவியாளர் ஆகிட்டான், 10 வருஷத்தில் பணி மாறுதல் கொடுத்து பணி நியமனம் கொடுப்பாங்க விஏஓவா. அதுங்காட்டி நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகாமல் இருக்கணும். அதுக்கு தான் முன்னாடியே ஏஜ் இருக்கிறப்பயே உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. எதுக்கு அப்படின்னா இந்த ஒரே காரணத்துக்கோசரம் தான். ஓகேங்களா? என்ன சொல்லியிருந்தோம்? தருமபுரி 39 வேக்கண்ட் இருக்குது. அடுத்தது ஈரோடு 141 வேக்கண்ட் இருக்குது. காஞ்சிபுரம் 109, கரூர் 27, கிருஷ்ணகிரி 33, மதுரை 155, மயிலாடுதுறை 13. ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை அதிகமாக கொடுத்துருக்கணும், ஏன்னா வேக்கண்ட் கம்மியாக காட்டியிருக்காங்க. அந்த மயிலாடுதுறை மட்டும் ஸ்டாப் பண்ணி வைங்க. அது வந்து அப்டேட் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சில நாட்களில். கட்டாயமாக அப்டேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மயிலாடுதுறைக்கு மட்டும். அடுத்தது நாகப்பட்டினம் 68, நாமக்கல் அதேமாரி 68, நாமக்கலும் அதே 68 தான் வந்திருக்கு. அதேமாரி பெரம்பலூர் 21, புதுக்கோட்டை 27, ராமநாதபுரம் 29. ராமநாதபுரமும் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க எப்போ என்னான்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. 29 வேக்கண்ட். அடுத்தது ராணிப்பேட்டை 43, சேலம் வந்திருக்குங்க 105. சேலம் வந்து 105 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவகங்கை 46, தஞ்சாவூர் 305, தேனி 25. ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. தேனி 25 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை தான் இருக்கிறதே கம்மி. பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட் வருதா என்னன்னு சொல்லிட்டு. அடுத்தது ராணிப்பேட்டை 43, சேலம் 105, சிவகங்கை 46, தஞ்சாவூர் 305, தேனி 25, திருவண்ணாமலை 103. திருவண்ணாமலையில் 103 வேக்கண்ட் இருக்குங்க. திருநெல்வேலியில் வெறும் 45, திருப்பூர் 102, திருவாரூர் 139. இதுதான் கொஞ்சம் வேக்கண்ட் அதிகமாக இருக்கும். மதுரை வந்து வேக்கண்ட் அதிகமாக இருக்குது. மதுரை வந்து 155. தஞ்சாவூர் தான் இருக்கிறதுலே அதிகம் 305. மற்ற எல்லாமே திருவண்ணாமலை பாருங்கள், திருநெல்வேலி பாருங்கள், திருப்பூர் 102, திருவாரூர் 139, திருவள்ளூர் 151, திருச்சி 104, கேஎன் நேரு தொகுதி. அடுத்தது தூத்துக்குடி 77, தென்காசி 18. அடுத்தது திருப்பத்தூர் 32, விருதுநகர் 38, வேலூர் 30. அடுத்தது விழுப்புரம் 31. எந்தெந்த மாவட்டங்களில் விடுபட்டு இருக்கோ அது கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. விடுபட்ட மாவட்டங்களுக்கு எவ்வளோ வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து செக் பண்ணி அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதேமாரி தகுதி, குறைஞ்சபட்ச கல்வி தகுதி 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்.
தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11,100 முதல் 35,100 வரை வழங்கப்படும். பதவி உயர்வு 10 ஆண்டுகளுக்கு பின்பு கிராம நிர்வாக அதிகாரியாக பதவி உயர்வு வழங்கப்படும். ஓகேங்களா, இதுதான் வந்து அப்டேட்டு. இது எல்லாமே நீங்கள் வந்து ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் அட்வான்ஸாக நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். இன்னும் அதிகப்படியான தகவல்களை உங்களுக்கு வந்து 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா, இது பயனுள்ள வீடியோக்களாக இருந்திருக்கும். 1 by 1 ஒவ்வொரு மாவட்டமாக அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ண நான் வந்து 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.